வணக்கம். இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களுக்கு கரண். இன்றைக்கு எங்களோட யாழ்ப்பாணத்தில் இணைவில்லை எங்களோட அப்பாவோட அம்மா நாங்கள் ஆட்சின்னு தான் கூப்பிட்றோம். நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னே, அதாவது நான் முதலாம் வகுப்பு படிக்கல செய்து தந்த ஒரு சாப்பாடு. இன்றைக்கும் அது வாயில் எச்சி ஊறுறளவுக்கு இருக்கும். சாதாரணமாக சாப்பாடு தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டதுக்கு தெரியும். நீங்கள் அப்படி சாப்பிட்ருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, எப்படி இருந்துச்சு, எப்படி சாப்பிட்டு நீங்கள் யார் செய்து தந்தேன்னு சொல்லணும். சரியா? மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு துவையல் செய்து கொஞ்சம் காரசாரமாக உரைப்பு புளிப்பெல்லாம் போட்டு, மற்ற அதோட பச்சை மிளகாயில் சம்பல் அம்மியில் அரைச்சி தருவாங்களே அந்த மாதிரி அதோட தொட்டு சாப்பிடல உரைப்பு புளிப்பு எல்லாம் தூக்கலாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு துவையல் செய்து அதோட பச்சை மிளகாய் சம்பல். வாங்கோ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு தோல் உரித்து கழுவி வச்சுருக்கிறேன். அதை என்னை வேக வச்சு எடுக்கணும். அதோட கொஞ்சமாக தேங்காய் சம்பல் செய்கிறதுக்கு, உப்பு, பச்சை மிளகாய் பாருங்கோ அது சம்பல் இடிக்கிறதுக்கு, மற்றது கிழங்குலையும் போட்டு செய்யணும். அதோட நான் 2 மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு துண்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்கும். புளி சம்பலுக்கும் போடணும். அப்புறம் துவையல் செய்யக்கல மரவள்ளிக்கிழங்கு போடணும். வாங்கோ இப்போ மரவள்ளிக்கிழங்கை வேக வைப்போம். மரவள்ளிக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால், தண்ணியை முதல்ல நல்லா கொதிக்க வச்சுருங்கோ. கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி பாருங்கோ இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் தான் மரவள்ளிக்கிழங்கு போட்டிங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்து வரும். மற்றது அந்த தரக்கணிச்ச தன்மை இருக்காது, அந்த நரநரன் இருக்காமல் நல்லா வெந்திருக்கும். அதால் இந்த மாதிரி செய்யுங்கோ. இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒரு 5 நிமிஷம் மரவள்ளிக்கிழங்கு போட்டுட்டு இப்போ மூடி விடுவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் உப்பு போடணும். அப்போ தான் பாதி வெந்திருக்கும். உப்பு போட மறுபடி அந்த மரவள்ளிக்கிழங்கோட சேர்ந்து நல்லா இருக்கும். சரியா? ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மியில் அரைப்பாங்க. நாங்கள் இங்கே அம்மியில் அரைக்கலாது, அம்மி இல்லை. அதனால் கிரைண்டரில் நான் ஒரு 10 பச்சை மிளகாய் இதுக்கு போடுறேன். போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். அப்போ 11 மிளகாய் போடுவோம். 11 மிளகாயும் போட்டு இதில் வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தில் ஒரு 3/4 வெங்காயம். சரியா? கொஞ்சம் வெங்காயம் மரவள்ளிக்கிழங்கோட இந்த சேர்த்து இடிக்கிறதுக்கு வேணும், அதனால் இருக்கட்டும். இதையும் போட்டு இதில் பாதி புளி இருக்குல்ல, ஒரு துண்டு புளியை வச்சுக்கொண்டு பாருங்க, இந்த அளவு துண்டு புளியை வச்சுக்கொண்டு இதை சம்பலுக்கு போடுவோம். சரியா? இந்த சம்பலுக்கு போட்டுருவோம். இதோட தேவையான அளவு உப்பு நான் பாருங்கள் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி போடுறேன். பிறகு வேணும்னா பார்த்து போடலாம். இதை ஒரு சுற்றி போட்டு பிறகு தான் தேங்காய் போட்டு அரைக்கணும். வாங்க ஒரு சுற்றிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் ஆச்சு. மரவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்தோன்று இருக்குது பாருங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு கரண்டி உப்பு போடுறேன். உப்பு தேவைன்னு சொன்னால் பிறகு வேக வச்சுட்டு இடிக்கேக்கில் மசி கேக்கில் கொஞ்சம் பார்த்து போடலாம். இப்போ ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான பச்சை மிளகாய் சம்பல் எல்லாம் இடித்து எடுத்தாச்சு. புளிப்பு உரைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ சொன்னால் இந்த இது உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கு முதல் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் புளி எல்லாத்தையும் கொஞ்சம் இடித்து எடுப்போம். இடிக்கும்போது இடித்து போட்டு அப்புறம் கொஞ்சம் சொட்டு உப்பு போடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இடித்து எடுத்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் புளி போட்டு இடித்தாச்சு. இந்த மாதிரி அரை குறையாக தான் இருக்கணும். அப்போ தான் மரவள்ளிக்கிழங்கு அவிச்ச பிறகு இதுக்கு போட்டு இடிக்கைகளை அதோட சேர்ந்து இருக்கைகளை சேர்ந்து வரைக்கலாம் நல்லா இருக்கும். இனி பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டா அதை எடுத்து இதில் போட்டு இடிக்க காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நிமிஷம் ஆச்சு. மரவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் முதல் வேக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதாவது தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு மரவள்ளிக்கிழங்கு போட்டால் தரக்கணிக்காமல் அந்த நரநரன் இருக்காமல் நல்லா மெதுவாக வெந்து சொப்டாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு வெந்து உதிர்ந்து போச்சு. பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்குது பாருங்க.
அதை எடுத்துருவோம். அந்த வேறு தன்மையாக இருக்கும் இல்லை, அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் இடிக்கணும். நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இடிக்க காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்குள்ள உள்ள அந்த வேரெல்லாம் எடுத்துட்டேன், நடுவில் உள்ள நாரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ போட்டு இடிக்கணும். நான் இதில் வந்து ஒரு மரவள்ளிக்கிழங்குல ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அரை கரண்டி உப்பு போடுறேன். என்ன சொன்னால் பச்சை மிளகாய் வெங்காயத்து புளியோடு சேர்ந்து உப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதை ஒரு கவுப்பு இந்த மாதிரி கலக்கி போட்டு இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு இதில் போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து எடுப்போம். இடித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக இடிக்க அந்த மாதிரி ஒரு துவையல் வேறு லெவல். மரவள்ளிக்கிழங்கு பாருங்கள் எப்படி வெந்துவே கிடக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் இடித்து போட்டு எடுத்து காமிக்கிறேன். ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உரலில் போட்டு இடிக்கிறது, இந்த உரலுக்கு பதிலாக இந்த இடிகள் தான். இருந்தாலும் எங்களோட பழசை மறக்காமல் செய்து பார்க்கணும் இல்லை. பாருங்க எல்லாம் சேர்ற மாதிரி இடிச்சிட்டேன். இனி இப்போ வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு அதை சின்ன சின்ன இந்த பிடி கொழுக்கட்டை இருக்குல்ல அது மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த சம்பளையும் வச்சு சாப்பிடைகளை வந்து அது வேறு மாதிரி எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தான் அப்படியே பிசைஞ்சு எடுக்கணும். அப்புறம் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுக்கணும். ஏண்டா ஆச்சி எப்போன்னு சொல்லுவா, இந்த மரவள்ளிக்கிழங்கு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இடித்து போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு செய்யக்களை வந்து அது வந்து உடம்புக்கு தேகத்துக்கு ஆரோக்கியம் நல்லெண்ணெய் சொல்லி நான் அப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ இதையும் சேர்த்து வடிவாக எல்லாத்தையும் கலந்து போட்டு இப்போ வந்து எடுத்து செய்து போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான மரவள்ளிக்கிழங்கு துவையல், அதோடு வந்து பச்சை மிளகாய் சம்பல். ஊர்லன்னு சொன்னால் அம்மியில் அரைப்பாங்க, உரலில் அடித்து எடுப்பாங்க. ஆனால் இந்த நாங்கள் வெளிநாட்டில் வந்து அப்படி செய்யலை தானே. உங்கள்கிட்ட உரல் அம்மி இருந்தால் இந்த மாதிரி செய்து பாருங்கோ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் கடைசியாக ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன வெட்டி கொஞ்சம் உப்பு தூவிட்டு இதில் மேலே போட்டிருக்குறேன். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான மரவள்ளிக்கிழங்கு துவையலும் பச்சை மிளகாய் சம்பலும் அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த மாதிரி தொட்டு பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு அவ்வளோ புளிப்பு உரைப்பு. பச்சை மிளகாய் என்ன கொஞ்சம் கூட போட்டால் எனக்கு உரைக்கும். நான் அளவாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோத்துக்கு ருசியாக இருக்குது. சொல்ல வார்த்தை இல்லை. எங்களோட அப்பாண்ட அம்மா ஆட்சி செய்தது 50 வருஷத்துக்கு முன்னே. அதை ஞாபகம் வச்சு இப்போ செய்து பார்த்தேன் நான். அவங்க செய்த மாதிரி வரையில, ஆனாலும் நல்லா இருக்குது. நல்ல புளிப்பாக உரைப்பாக நல்ல வாய்க்கு இதமாக இருக்குது. செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். பாய்.